Hey guys, it's Thursday. ஸோ இன்னையிலேருந்து நெக்ஸ்ட் ஒரு 4 டேஸ்க்கான வீடியோஸ் தான் வந்து இதில் இருக்கும். எல்லாமே இருக்காது, அங்கங்கே ஒரு மினி கிளிப்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ நான் என்னெல்லாம் வந்துட்டு எனக்கு ஆர்டர் வந்தது, ஸோ நான் எங்கள் வீட்டுக்கு என்னெல்லாம் வந்துட்டு ஸ்வீட்ஸ் பண்ணேன்றது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் வந்துட்டு காமிக்க போகிறேன். இந்த வீடியோவில் நான் ரொம்ப ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்து கண்டிப்பாக நான் போர் அடிக்க மாட்டேன். ஸோ அங்கங்கே ஒரு மினி பைட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ மார்னிங்கே குக்கிங் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இப்போது பீனட் கட்லி வந்துட்டு கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அதை வேணாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுதான் நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு காஜு கட்லி எப்படி பண்ணுவோமோ அதே ஸ்டைலில் தான் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சுகரை வந்துட்டு நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு சூடு பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ரோஸ்ட் பண்ண பீனட், எனக்கு வந்துட்டு பெரிய பெரிய பீனட் கிடைக்கல, எனக்கு சின்ன சின்ன பீனட் தான் கிடச்சிது. அதனால் வந்துட்டு அதையும் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ பீனட்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கோம். அது ரொம்ப டைட்டாக இருக்கும், கெட்டி ஆகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்துட்டு நல்லா அதை கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். பாத்திரத்துலேயும் வந்துட்டு ஒட்டு தான் செய்யும். ஸோ நல்லா மீடியம் ஃபயரில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 7 to 8 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஃபயர் ஆஃப் பண்ணிட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ வந்துட்டு சேர்த்துருக்கேன். ஸோ அந்த கீ சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அதுலேருந்து கீ வந்துட்டு நம்ம ஆயில் வந்துட்டு கக்கும். ஸோ அந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஃபாயில் பேப்பர்லாம் யூஸ் பண்ணேன், பட்டர் பேப்பரை யூஸ் பண்ணல. பட்டர் பேப்பர் வந்துட்டு செம்ம காஸ்ட்லி. இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் கீ தடவிட்டு நம்ம அதே ப்ராசஸை இதுலேயும் பண்ணலாம். நல்லா தான் வந்துச்சு. நல்லா ஓரளவுக்கு இலகி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இப்போ சப்பாத்தி ரோலை வச்சு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வந்துட்டு அழகாக ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வச்சு எடுத்துக்கோங்க. சில பேர் நினைக்கலாம் இது தீபாவளிக்கு அப்புறம் போட்டு என்ன யூஸ் அப்படின்னு நினைக்கலாம். இது வந்துட்டு ரெசிபி வீடியோலாம் இல்லைங்க, ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்றதை வந்துட்டு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நான் வந்துட்டு சூடாக இருக்கும்போதே லைட்டாக ஷேப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சது இது சீக்கிரமாக வந்துட்டு நமக்கு ஷேப் வந்துடுங்கிறதுனால நான் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு ஷேப்பை ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் அந்த சேவரி ஐட்டம்ஸ், பேக்கிங் ஐட்டம்ஸ், மற்ற குக்கிங்லாம் கூட பண்ணிவிடுவேன். ஸ்வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் வீக் தான். ஸோ அதனால் ஸ்வீட் எப்போவுமே எனக்கு வந்து கொஞ்சம் சொதப்போம். ஸோ பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு. ஷேப் கட் பண்ணும்போதே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது, சாஃப்டாகவும் இருந்துச்சு. நைட்டு டின்னருக்கு வந்துட்டு பெப்பர் சிக்கன் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான மசாலாலாம் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு என் ஹஸ்பண்ட் இல்லை, அது நானும் தீக்ஷிக்குட்டியும் மட்டும்தான். அதனால் அந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு ரொம்ப லேசியாக இருந்தது. அதனால் வெறும் மசாலா மட்டும் அரைச்சிட்டு நல்லா சிக்கனை கொதிக்க வச்சுட்டு அந்த மசாலா பொடியை மேலே தூவி விட்டுட்டேன். ஸோ ஈவினிங் வந்துட்டு டின்னர் பண்ணிகிட்ருக்கிற டைம்லேயே வந்துட்டு எனக்கு சர்ப்ரைஸ் வந்துச்சு. நான் வந்துட்டு புதுசாக ஓவன் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அந்த ஓவன் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது இன்றைக்கி தான் வந்து டெலிவரி வந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா என்கிட்ட இருக்கிற சின்ன ஓவனை வச்சு நான் வந்துட்டு ஒரு 2 ப்ரெட்டு 3 ப்ரெட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ண முடிஞ்சுது. ஸோ இது இருந்ததுன்னா அட் அ டைமில் நான் ஒரு 10 ப்ரெட்ஸ் வந்துட்டு பண்ணலாம். ஸோ அதை வந்துட்டு அன்பாக்ஸ் தான் வந்துட்டு பண்ணிட்டோம். இந்த ஓவனை பார்த்ததுக்கப்புறமா தான் ஐ எம் அ பேக்கர் அப்படின்ற ஒரு ஃபீலே வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஓவனாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்கிட்ட இருக்கிறது நார்மல் 20 லிட்டர்ஸ் வந்துட்டு ஓவன் தான். இது வந்துட்டு 65 லிட்டர்ஸ் ஓவன். ஸோ நமக்கு ட்ரேலேருந்து கிரில்லேருந்து எல்லாமே வந்துட்டு நல்ல பெரிய சைஸாக வரும். மினிமம் அதில் வந்துட்டு இப்போ கொரியன் பண்ணோன்னா ஒரு 9 ப்ரெட்ஸ் அளவுக்கு நம்ம வந்துட்டு அதை அட் அ டைமில் பண்ணிடலாம். பட் 20 லிட்டர்ஸ் இருந்ததுன்னா 3 ப்ரெட் அப்படி தான் பண்ண முடியும். ஏன்னா கொரியன் ப்ரெட் ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஸோ 2 ப்ரெட்டு தான் வந்துட்டு அதை ப்ரூஃபிங்க்கும் அந்த மாதிரிலாம் வைக்க முடியும். அதனாலேயே நான் வந்துட்டு இந்த டைம் டாண்டியா மேலே வந்துட்டு இங்கே நடந்துச்சு. ஸோ அந்த டைமில் என்னால் வந்துட்டு எதுவுமே ஸ்டாலே போட முடியல. ஸோ இப்போ இது வந்துருச்சுன்னா தீபாவளிக்கு மேலே வந்துட்டு போடலான்னு பிளான் பண்ணிடலாம். ஸோ தீக்ஷிக்குட்டியை வச்சு ஓப்பனிங் செரமனி பண்ணியாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹோம் பேக்கருக்கு இந்த 65 லிட்டர் ஓகேவாக தான் இருந்தது.
ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் ஆஸ் யூஷுவல் லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு பாவ் பன் வந்துட்டு ஆர்டர் வந்திருந்தது. அது பாவ் பன்னு சொல்ல முடியாது, நான் வந்து ஜாப்பனீஸ் ப்ரெட்டு வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. பட் அதுக்கு வந்துட்டு நம்ம யுதானின்னு சொல்லிட்டு நம்ம ரெசிபி ரெடி பண்ணி வச்சு அதை தான் போடணும். பட் யுதானி ரெசிபி வந்துட்டு நான் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக இருந்தது. இதை வச்சு எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியாது. நம்ம பாவ் பண்ணுக்கு ஜென்ரலாக மில்க்கு அண்டு ஃப்ளார் இது போதும். பட் இந்த யுதானிக்கு வந்துட்டு இந்த யுதானின்ற ஒரு டவ்வை வந்துட்டு நம்ம ஜெலட்டினை ஃபார்ம் பண்ணி அதை வந்துட்டு நம்ம ஃப்ளார்லலாம் வந்துட்டு சேர்த்து பண்ணால் அது வந்துட்டு பயங்கர சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரெட் தான் வந்துட்டு பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்துட்டேன். இன்றைக்கி மார்னிங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டே வந்து சொதப்பலாம் தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த யுதானி ரெசிபி ஸ்பாயில் ஆகணும்னு எனக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த ரெசிபி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கானதுனால மெஷின் வந்துட்டு ரொம்ப சூடாயிட்டு காயில் போயிடுச்சு. அது வந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். தென் டவ் வந்துட்டு சரியாக வரல, அது ஒரு ப்ராப்ளம். இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு எனக்கு ஒரு ப்ரௌனி ஆர்டரும் இருக்குது. அந்த ப்ரௌனி ஆர்டருக்கு வந்துட்டு எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஸோ யுதானி வந்துட்டு ரெடி பண்ண முடியல, அது ரொம்ப சொதப்பிடுச்சு. அதனால் வந்துட்டு மில்க் பன்னு தான் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதெல்லாம் வந்துட்டு ப்ரூஃபிங்க வச்சுருந்தேன். இதுதான் வந்துட்டு யுதானி வந்துட்டு ப்ரூஃபே ஆகலை. ரொம்ப ஹார்டாக ரொம்ப டைட்டாக இருந்தது. பட் தனித்தனியாக ஒரு பாலாக வச்சு பார்க்கும்போது கரெக்டாக தான் வந்துச்சு. பட் ஸ்டில் எனக்கு வந்துட்டு ஹோப் இருந்தது அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எண்ட் ஆஃப் த டே அது வரவே இல்லை. ஸோ மில்க் பன்னு சூப்பராக வந்துச்சு. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங். இது ரொம்ப அழகாக வந்தது. இது ஜென்ரலாகவே வந்துட்டு ரொம்ப ஸ்டிக்கியான ஒரு டவ். ஸோ அதை வந்து நல்லா ரெடி பண்ணிவிட்டு ஸோ இதை வந்துட்டு இப்போ நம்ம ஷேப்பிங் பண்ணிவிட்டு அகெயின் வந்துட்டு ப்ரூஃபிங் பண்ணணும். இந்த ப்ரூஃபிங் பண்ணும்போது என்னாச்சுன்னா ஓவராக வந்துட்டு ப்ரூஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன ப்ராப்ளம்னா இந்த மாதிரி ஓவர் ப்ரூஃப் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு மாவு வந்துட்டு ரொம்ப பொங்கி வந்துடும். இது வந்துட்டு ஒரு தேர்டு ப்ராப்ளம். ஓ காட், ஒரு நாளைக்கு வந்துட்டு எவ்வளோ தான் ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பன் வந்துட்டு ஓகே ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு. இந்த செகண்ட் ட்ரேயில் வச்சது சுத்தமாக சொதப்பிடுச்சு. ஸோ அதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். பட் ப்ரெட்டு வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு வந்துட்டு கஸ்டமர்கிட்ட வந்து வந்திருந்தது. அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்துட்டு அதை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தென் ப்ரௌனி பண்ணலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ண போகிறேன். ப்ரௌனி வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நான் ட்ரெயினில் வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். பட் நான் பார்க்கும்போது என்னென்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. பட் அதனால் நான் ஸ்கொயர் பிளேட்டில் வந்துட்டு போடலை. சரி நம்ம ரவுண்ட் ஷேப்பாக கொடுத்து நம்ம மேலே வந்துட்டு ஏதாவது கார்னிஷிங் கொடுத்துடலான்னு அதில் வந்துட்டு சின்ன இதில் வந்துட்டு போட்டிருந்தேன். பட் இது வந்துட்டு 1/2 kg. நான் கொஞ்சம் கூட திங்க் பண்ணாமல் 250 கிராம் டின்னில் வந்துட்டு போட்டுட்டேன். பட் 1/2 kg வந்துட்டு லைட்டாக பொங்கி வரும்ல, ஸோ அதை விட்டு பொங்கி வந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் அப்போ தான் வந்துட்டு நான் ரியலைஸே பண்ணேன். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பேக்கிங்கும் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். ஒரு வழியாக வந்துட்டு ப்ரௌனி வந்துட்டு ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கொரியன் சீஸ் பன் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது வந்துட்டு ரொம்ப சூப்பராக நல்லா வந்துருந்தது. அதுக்கப்புறம் அன்றைக்கே வந்துட்டு சரி நமக்கு வந்துட்டு டிச் குட்டிக்கு லட்டு நான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு லட்டு வந்துட்டு உருட்டி வச்சுருந்தேன். நானும் வந்துட்டு இன்றைக்கி இந்த மோதிச்சூர் சீஸ் கேக்கு அது இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதனால் அதோட ரெசிபீஸும் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ அதோட ஆர்டரும் வந்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு வந்துச்சு. அது ஒரு 2 kg கிட்ட வந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் கொரியன் சீஸ் பன் பண்ணிட்டேன். இதை நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் எடுத்து பண்ணுறேன். ஸோ கொரியன் சீஸ் பன் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. க்ரீம் சீஸ் வந்து நானே வீட்லேயே வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். இத்தனை நாள் வந்துட்டு ஷாப்பில் வாங்கிட்டு இருந்தேன். அதனால் வந்துட்டு எனக்கு பெருசாக தெரியல. பட் என் ஹஸ்பண்ட் வேறு ஊரில் இருந்து வந்துட்டு க்ரீம் சீஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி அதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு நான் ஹோம்மேடையும் ஷாப்போடதையும் வந்துட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்துட்டு பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணால் க்ரீம் வந்துட்டு அதுலேருந்து ஃபுல்லாக வந்துட்டு மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடாடா என்னடா இது பன் எல்லாமே செம்மையாக வந்திருக்கு. பட் இந்த க்ரீம் வந்து சொதப்பிடுச்சு. அதனால் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக பார்த்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். நான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு நாள் கூட வந்துட்டு வாவ் சூப்பராக இன்றைக்கி டே முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியே இல்லைங்க. எல்லாமே வந்துட்டு சொதப்பலான ஒரு டேவாக தான் இருந்திருக்கு. பட் இது எல்லாமே வந்துட்டு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம மிஸ்டேக்கில் மட்டுமே நம்மளோட லேர்னிங்கை வந்துட்டு கற்றுக்க முடியும். அதனால்
நான் வந்துட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிஸ்டேக்கெலாம் வந்துட்டு இனிமேல் ஃப்யூச்சரில் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடாதுன்றதை வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கேன். நம்ம ஒரு ப்ராடக்டை கொடுக்குறோன்னா 100% அது கரெக்டாக கொடுக்கணுன்னு வந்துட்டு மற்றவங்க மாதிரி நானும் தான் நினைப்பேன். ஸோ என்னோடய தப்புலேருந்து எல்லாத்தையுமே திருத்திட்டு ஸோ நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு எனக்கு ஆர்டர் வந்திருந்தது இல்லையா, ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பட் இந்த ஆர்டர் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது. சரி ஓகே, இருக்கிறத வச்சு எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி எவ்வளோ வரும்னு பார்த்தேன். பட் 3 கிலோ ஆக்சுவலாக எனக்கு 2.5 வந்துட்டு தேவைப்பட்டது. ஸோ வீட்டுக்கும் கொஞ்சம் வந்துட்டு இருக்கட்டுமேங்கிறதுனால ஒரு 3 கிலோவுக்கு வந்துட்டு எல்லாமே இருந்தது. ஸோ அன்றைக்கே வந்துட்டு சண்டேவே வந்துட்டு க்ரீம் சீஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். தேங்க் காட் நான் வந்து லட்டு ரெடி பண்ணதுனால இந்த ஆர்டரை வந்துட்டு எடுக்க முடிஞ்சது. லட்டு நான் ரெடி பண்ணலைன்னா அவ்வளோதான், இந்த ஆர்டர் வந்துட்டு போயிருந்துருக்கும். ஆக்சுவலாக சீஸ் கேக்லேயே வந்துட்டு 2 ஐட்டம் இருக்குது. ஒன்று பேக்ட் அண்ட் இன்னொன்று வந்துட்டு அன்பேக்டு. நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்துட்டு அன்பேக் தான். பேக் பண்ண சீஸ் கேக்னால் அதை நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். பட் இது வந்துட்டு அப்படி கிடையாது, இம்மிடியட்டாக பண்ணி அப்படியே நம்ம ஒரு 1 ஹவர் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலே போதும், அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். பட் யூ டோன்ட் பிலீவ் இட் கைஸ், இது வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் இதோட வந்துட்டு பேஸ் பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டை வந்துட்டு நம்ம நல்லா பேஸாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா மெல்டட் பட்டரை ஊற்றி இந்த மாதிரி நல்லா க்ரஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு லேயர் வந்துட்டு க்ரீம் சீஸ் வித் ஒயிட் சாக்லேட், அதுக்கப்புறமா ஒரு லேயர் வந்துட்டு நம்மளோட லட்டு, அதுக்கப்புறமா அகெயின் க்ரீம் சீஸோட லேயர், தென் லட்டு. அது மேலே வந்து நம்ம என்ன நமக்கு பிடிச்ச மாதிரி கார்னிஷிங் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா அதை ஒரு பைப்பிங் பேக்லேயும் போட்டுட்டு ஸோ நம்ம இப்போது அசம்பிள் பண்ணிட வேண்டியது தான். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிச்சனை பார்த்தா இந்த மாதிரி அலங்கோலத்தில் இருந்தது. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. சரி, இதோட நம்ம வந்துட்டு தீபாவளிக்கு நம்ம லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிச்சனை வந்துட்டு க்ளோஸ் பண்ணால் அகீனி வந்துட்டு என் ஃப்ரெண்டு கால் பண்ணி நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாவ் பன் வேணும்னு சொன்னாங்க. சரி, அதனால் சரி அது ரொம்ப ஈஸி தான், நம்ம கிச்சனிலே போட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை பண்ணேன். நான் மிஸ்டேக்லேருந்து அடுத்த இதை வந்து தப்பு பண்ண மாட்டேன்னு சொன்னேன்ல, ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பேன் பாவ் பன் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே இதை நான் பண்ணும்போது இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த மாதிரி தான் எனக்கு 4 days வந்துட்டு போச்சு. ரொம்ப பிஸின்னு சொல்ல மாட்டேன், நிறைய ஆர்டர்ஸ் இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன். பட் இதுவே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாகவும் இருந்தது. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்ன சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தட்ஸ் இட் கைஸ், பாய்.
See you.